ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மிப்ரியா மேம் பற்றின அப்டேட் அதில் பார்க்க போகிறோம். ஸோ வீக்கா ஃபேன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லக்ஷ்மிப்ரியா மேம்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்டோபர் 11th வந்து லக்ஷ்மிப்ரியா மேம்க்கு பர்த்டே. ஸோ அதுக்கு வந்து நிறைய பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கும். இன்னொரு பக்கம் ஒரு ஃபேன் பேஜஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாய்ஸ் நோட்ஸ், அதாவது நீங்கள் லக்ஷ்மிப்ரியா மேம்க்கு என்ன விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை வந்து ஒரு 20 செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசி அவங்களுக்கு நீங்களுமே வந்து விஷ் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து இப்போ ஃபேன் பேஜில் வந்து அந்த கவர் எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா அந்த ஃபேன் பேஜ்க்கு நீங்கள் உங்களோட வாய்ஸ் நோட் அனுப்பலாம். 20 செகண்ட்ஸ்க்குள்ளே இருக்கணும் அந்த வாய்ஸ் நோட்டு. ஸோ மைக் வந்து கிளியராக வச்சு பேசி அனுப்புங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காவேரி லக்ஷ்மிப்ரியா மேம் இன்றைக்கி ஒரு விஜய் டிவியில் அடுத்த ஒரு ப்ரொமோஷன் தான். ஸோ விஜய் டிவியில் இவங்க மட்டும் இல்லை, எல்லா ஹீரோயின்ஸுமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்தா நவராத்திரி கொண்டாட்டம் தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 9 நாட்கள் 9 பிளேஸில் நடக்குது. ஸோ ஒரு நாள் ஒரு ஊரில் நடக்குது. இன்றைக்கி வந்து திருநெல்வேலி நினைக்கிறேன். திருநெல்வேலியில் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிச்சு. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் டிவியில் ஈவினிங் 5:30 to 6 o'clock அந்த ஷோவே வந்து போடுறாங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் நீங்கள் மீனா ஃபேனாக இருந்தால் நீங்கள் டிவியில் பார்த்துக்கலாம் அதை. ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிவியில் ஹாட்ஸ்டாரில் ரெண்டுமே ரிலீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து லக்ஷ்மிப்ரியா மேமும் ஒரு ஷோக்கு வருவாங்க. பட் எந்த பிளேஸ்க்கு வர போகிறாங்கன்றது முன்னாடி நமக்கு தெரியல. இன்கேஸ் போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லக்ஷ்மிப்ரியா மேம் கூட அசார் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூ கூப்பிட்டப்ப ஸோ ஷூட் முடிட்டும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 days பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா அசார் வந்து இந்த மாதிரி நீங்கள் லக்ஷ்மிப்ரியா கூட ஷோ பண்ணிங்கன்னா என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் அந்த ஸ்டோரி இன்கேஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அவரோட அதில் பண்ணுங்கள். அப்படின்னா அவருக்கு டிஎம் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது அவருக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதனா டவுட்ஸ் எதுனா என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா தகவலும் கேலரியில் வரும். எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.